அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் அவை கொண்டு வந்திருக்கிறது. அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவை தேடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு தம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்துவார், ஆவியினாலே அபிஷேகிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நல்ல வசனம்தான். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? உன்மேல் மனதுருகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. உன்மேல் மனதுருகி உன்மேல் இரக்கம் காண்பிக்கிற கர்த்தர் உண்டு. உன்மேல் மனதுருகி உன்மேல் தயவு காட்டுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. உன்னை நேசிக்கிறவர், உன்மேல் பிரியமாக இருக்கிறவர். இந்த காலை வேளையில் அவர் உனக்கு சொல்லுகிற காரியம்தான் இந்த வார்த்தைகள். ஆகவே இந்த பூமியிலே நீங்கள் மலைகள் போன்று யாரையாவது நீங்கள் நம்பி இருந்திருக்கலாம். அவரிடத்திலிருந்து உதவிகளை எதிர்பார்த்திருக்கலாம், பாதுகாப்பை எதிர்பார்த்திருக்கலாம். அப்படி நீங்கள் யாரையெல்லாம் நம்பி காத்திருந்தீர்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம். அதுதான் அதனுடைய அர்த்தம். மலை போன்று நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம், மலைகள் விலகி போகலாம். சரி, அதுபோலவே பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம். நீங்கள் மலைக்கு அடுத்தபடியாக யாரையெல்லாம் பர்வதம் போன்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எடுத்து இவங்க செய்வாங்க, அவங்க செய்யனாலும் பரவாயில்ல, இவங்க செய்வாங்க, இப்படிப்பட்ட ஒரு நினைவிலே சில ஆட்களை நீங்கள் வைத்திருக்கலாம், சில காரியங்கள் நம்பியிருக்கலாம். அது கூட நிலை பெயர்ந்து போகலாம். அதுதான் தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்குற மலைகளை பாருங்கள், அது அசைக்கப்படுவது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தோடு அசைந்து கடலில் போய் விழுந்து சொன்னால் விழுந்துன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தில் நாம் நம்பி இருக்கிற மலைகளெல்லாம் மனிதர்களெல்லாம் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நாம் நம்பியிருக்கிற பர்வதங்களெல்லாம் நிலை பெயர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்கிறார். பாருங்கள், சொல்லிவிட்டு அதோடு மட்டும் நிறுத்தலை, என் கிருபை மாத்திரம் உன்னை விட்டு விலகாது. மலை போல் நம்பியிருக்கிற எல்லாம் விலகி போகலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நான் கிருபை உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள். தகுதி இல்லாதவர்களுக்கு நான் கிருபை கொடுக்கிற தேவன். கிருபையாலே ரட்சித்து கொண்டவர், கிருபையாலே ஆயுஷ்நாளை பெருக பண்ணுகிறவர், கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். அவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது என்று சொல்கிறார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை அதுவும் விலகாது. உன்னோடு கூட செய்திருந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர், நம்ம ரட்சிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அவர் சொல்கிறார், என் சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் அது நிலை பெயராது. மலைகள் நிலை பெயரலாம், என் கிருபை நிலை பெயராது. பர்வதங்கள் நிலை பெயரலாம், நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. ஏன்? உண்மையில் மனதுருக்கம் உள்ள தெய்வன் நான், மனதுருகிற தெய்வன். என் மகன், என் மகள் நான் உண்டாக்கினவர், என் ஜனம் என்றெல்லாம் நம்ம நேசிக்கிறவர், நமக்காக பாடுபடும்படி நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினவர், நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர்கள் சுமத்தினவர், நம்மை நலமாக்கும் தண்டனையை அவர் மேல் சுமத்தினவர், நம்மை நலமாக்கினவர், சுகமாக்கினவர், மீட்டு கொண்டவர். சொல்லுகிறார், மலைகள் விலகலாம், கிருபை என் கிருபை விலகாது. பர்வதங்கள் நிலை பெயரலாம், நான் உண்டு பண்ணி வைத்திருக்க சமாதான உடன்படிக்கை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடலை, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் சொன்னதை செய்வதும் என்னை கைவிட மாட்டேன். அந்த உடன்படிக்கை எல்லாம் நிறைவேற்றுவார். அவர் நம்ம மனதுகிற கர்த்தராக இருக்கிறபடினாலே விசுவாசிப்போமா? அந்த நல்ல தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். இன்றைக்கும் காலையில் அவரை தான் தேடி வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய கிருபையை, புது கிருபைகளை கொடுத்து உடன்படிக்கையை இன்றைக்கு நினைப்பூட்டி நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இந்த பூமியிலே பெருகவே பெருக செய்வார். ஜெபிப்போமா? நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலும் நன்றின் சமூகங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, மலைகள் விலகி போகலாம், பருவம் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் நீர் எங்களோடு வைத்திருக்கிற கிருபை ஒரு நாளும் விலகாமலும், நீர் எங்களோடு பண்ணின உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை நிலை பெயர்ந்து இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற மன உருகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்கள் கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு கொண்டாடக்கூடிய நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் மீண்டும் ஒரு விஷயம் பலத்த கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.